உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களின் கோரிக்கை என்ன? அந்த கோரிக்கையை ஏற்பதில் என்ன சிக்கல்? வேதவள்ளி, அதாவது திருவள்ளூரிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய வழியில் பட்டறை பெருமுதூர் என்ற பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி இருக்கிறது. அந்த சுங்கச்சாவடியில் தான் தற்போது இந்த போராட்டம் நடந்து வருகிறது. சுங்கச்சாவடியில் புதிதாக ஒப்பந்ததாரர் மாறியுள்ளதால் உள்ளூர் வாகனங்களுக்கு, அதாவது கார், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு முறையாக சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தி செல்ல வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு சிலர் கட்டணம் சென்று வருவதாகவும் கட்டணம் செலுத்தி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் தான் அந்த வழியை நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான உள்ளூர் கனரக லாரிகளை இலவசமாக அனுமதிக்குமாறு லாரி உரிமையாளர்கள் சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த உள்ளூர் லாரிகள் செல்வதால் ஒரு மாதத்திற்கு 1 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படுவதாக அந்த ஒப்பந்ததாரர் தரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வாகனங்களை அனுமதிக்க முடியாது என அவர்கள் தரத்தில் தெரிவித்த நிலையில் லாரி ஓட்டுநர்கள் இந்த முற்றுகை விட்டு போராட்டம் நடத்திய நிலையில் திடீரென லாரிகளை அந்த சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக சென்னை திருப்பதி செல்லக்கூடிய சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்களும் பேச்சுவார்த்தையை நடத்தி லாரிகளை அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் காரணமாக சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உள்ளூர் லாரிகளை அனுமதிக்க கோரி தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி ஒப்பந்ததாரர்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் தற்போது அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி எழில்.